பிடி அரசகுமார், அதாவது திமுகவின் ஊடக தொடர்பு பிரிவு துணைத் தலைவராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல் இந்த விவகாரம் சம்பந்தமா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு அவர் ஊழல் செய்திருக்காரு. விஜய் தலைவரான டிவிகே அரசுக்கு எதிராக டிஎம்கே தரப்புல பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. அதாவது பல அரசியல் அஸ்திரங்களை முன்னெடுக்கிறாங்க. பட் எதிர்பாராத விதமாக அது ஒவ்வொன்றா தவிடுபொடியாக ஆயிடுது. அனைத்து கட்சி கூட்டத்தை விஜய் கூட்டவே இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எதிர்கட்சிகளோட வாதத்தை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும். அதே நேரத்தில் கர்நாடகாவுக்கு இவர் போகக்கூடாது, அங்கே இருக்கிற முதலமைச்சர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனைத்து எதிர்கட்சிகளும் கடுமையான கண்டன குரலை எழுப்பினாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய காணொலியில் அதிரடி அரசியல் பார்வையில் நம்ம சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்க, ஆனால் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிடி அரசகுமார், அதாவது திமுகவின் ஊடக தொடர்பு பிரிவு துணைத் தலைவராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல் இந்த விவகாரம் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு அவர் ஊழல் செய்திருக்காரு பள்ளி கல்வித்துறையில் அப்படின்னு சொல்லி சென்னை சிசிபி போலீஸால கைது செய்யப்பட்டு தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தில் இருக்காரு இல்லையா. ஸோ இந்த பிடி அரசகுமாரை பேஸ் பண்ணி தான் இப்போ பாத்தீங்கன்னா முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மீது பாத்தீங்கன்னா பாயா சிசிபி போலீஸ் தயாராகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸும் சில ஆதாரங்களை எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன ஆதாரங்கள் அப்படின்னா, இப்ப பிடி அரசகுமார் அப்படி பாத்தீங்கன்னா 2024 தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை அவரே ஆரம்பிச்சாரு. அந்த சங்கத்தோட தொடக்க விழாவுக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் அதே போல அந்த பள்ளி கல்வித்துறையில இருந்த அதிகாரிகளை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடத்தினாரு. இந்த கூட்டத்தினை நடத்தினதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா அப்போதைய தனியார் பள்ளிகளோட நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை நம்பிதான் இவர்கிட்ட நிறைய விஷயங்களை அப்ரோச் பண்ணாங்க. பிகாஸ் ஒரு அமைச்சரே இவருக்கு இவ்வளவு ரெகக்னிஷன் கொடுக்குறாரு, இவர் சங்கத்துக்கு இவ்வளவு ரெகக்னிஷன் கொடுக்குறாரு அப்படின்ற அடிப்படையில தான் நிறைய பணம் விவகாரங்களை தலையிட்டு பணம் கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளி ஓனர்ஸ் எல்லாம் போனாங்க. ஸோ பொதுவாக இவர் என்னென்னலாம் பண்ணி தருவாரு அப்படின்ற அடிப்படையில் போவாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு ஒரு நிரந்தர அங்கீகாரம் கிடைக்கணும், அதே போல பள்ளிகளோட தரம் உயர்த்துதல், அந்த ஸ்கூலுக்குலாம் பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் சிஎம்டி அப்ரூவ்டு அந்த பில்டிங்க்கு அப்ரூவ்டு வாங்கி தர விஷயமா இருக்கட்டும், ஒரு என்ஓசி தடையின்மை சான்றிதழ் வாங்கி கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதா சொல்லி தான் சிசிபி போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணிச்சு. பட் இப்போ விசாரணையில பாத்தீங்கன்னா குறிப்பா அமைச்சருக்கு எதிராக சில விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்திருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை. அதுல டிஜிட்டல் ஆவணங்கள்லாம் செக் பண்ணி பார்த்ததுல, பேங்க் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அன்பில் மகேஷோட நெருங்கிய குடும்ப உறுப்பினர் இந்த விஷயத்துல மாட்டுவாங்கன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல பாத்தீங்கன்னா அவருடைய தம்பி அன்பில் ராம்ராஜ் அவரோட பங்களிப்பு பலமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ எப்படின்னா, அந்த பிடி அரசகுமாருக்கு மூலியமா நிறைய விஷயங்களை பணம் வாங்கிட்டு பண்ணாமையே இருக்காங்க. அந்த வாங்கின பணத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அன்பில் ராம்ராஜோட அக்கௌண்ட்டுக்கும் அவரை சுத்தி இருக்கிற அவரோட பினாமிகள் பேர்லயும் பணம் போனதா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் இருக்கும். அவரோட வீடா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், அவரோட பிராமிங்க வீட்டுல எல்லாம் கூடிய விரைவில் FIR லஞ்ச ஒழிப்புத்துறையில போடப்பட்டு ரெய்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் KR நந்தகுமார் கூட பாத்தீங்கன்னா பிரஸ் முன்னாடி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, தனியார் பள்ளிகள் அங்கீகாரம் வாங்குறது, NOC இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் திமுக அரசாங்க காலத்துல
பணத்துல வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் கோடிட்டு வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இவருக்கு பணம் போயிருக்கு, எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, யார் யாரெல்லாம் இதுக்கு வந்து இவர் பினாமியா இருந்திருக்காங்க, பல தகவலை சேகரிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையால் எஃப்ஐஆர் வந்து பதியப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, புதியதாக ஆண்டு கொண்டிருக்கும் தமிழகத்தை விஜய் தலைமையிலான டிவிகே அரசுக்கு எதிராக டிஎம்கே தரப்புல பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. அதாவது பல அரசியல் அஸ்திரங்களை முன்னெடுக்கிறாங்க. பட் எதிர்பாராத விதமாக அது ஒவ்வொன்றா தவிடுபொடியா ஆயிடுது. ஸோ அதில் இதுக்கு முன்னாடி 2 திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 60 வருஷம் மாறி மாறி ஆட்சி செய்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எதிர்பாராத விதமாக 2 திராவிட கட்சிகளுமே எதிர்பார்க்கல இவங்க வந்து ஆட்சியை அமைப்பாங்க அப்படின்னு. ஸோ இவங்க இப்போ ஆட்சி அமைச்சதை இவங்க ரெண்டு கட்சிகளாலுமே ஜீரணிக்க முடியல. ஸோ இப்போ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இப்போ பெரும்பான்மை இல்லாம 107 தொகுதியில மட்டும்தான் இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் இப்போ ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. எப்படியோ இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்றது தான் திமுகவோட பிளானு. அதுக்காக பல அரசியல் அஸ்திரங்களை எடுத்து வீசுறாங்க. பட் அது எதிர்பாராத விதமா ஒவ்வொன்றா வந்து புஷ்பானம் ஆகிட்டே இருக்கு. அதில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு, அதாவது நீட் வினாத்தாள் கசிவு இருக்கு இல்லையா, அது சிஜேபி கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி டெல்லியில வந்து கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இது பொதுமக்கள் மத்தியில நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அலை வீசியது இந்த எதிர்ப்புக்கு, பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக. இதை பேஸ் பண்ணி இங்க தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவேக அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. ஸோ என்னென்ன சொல்லிலாம் முன்னெடுத்தாங்கன்னா, தாவேக அரசாங்கம் பிஜேபியை எதிர்க்காம இங்க போராட்டம் பண்றவங்களை வந்து தடுக்கிற விதமாகவும் ஒடுக்கிற விதமாகவும் அராஜக போக்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற விதமா கடுமையான போராட்டங்களை எடுத்தாங்க. அதுக்கு சப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா தாவேக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுமே வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸோ அவங்களோட அலுவலகமான தீநகரில் உள்ள கம்யூனிஸ்ட் அலுவலகமான பாலன் இல்லத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் எதிர்ப்புக்கு வந்து இடம் கொடுத்தாங்க. இது வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா தாவேக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வலு சேர்க்கும் விதமா இருந்தது. பொதுமக்கள் மத்தியிலையும் பலத்த ஆதரவு கிடைச்சது. ஆனா இதுல மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய கல்வித்துறை அமைச்சர் சிஜேபியோட மாணவர்கள் போராட்டத்துக்கு உடன்பட்டு அவர் ராஜினாமா பண்ணார் இல்லையா, அப்பவே நாடு முழுக்க இந்த போராட்டம் வந்து அப்படியே வலு எழுந்து போச்சு. ஏன்னா சிஜேபி வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. இதனால சென்னையிலுமே இந்த போராட்டம் வந்து பிசு பிசு எடுத்தது. ஸோ இதுலயும் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. அடுத்தது காவேரி விவகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை இவர் வந்து விஜய் வந்து கூட்டவே இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எதிர்கட்சிகளோட வாதத்தை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும். அதே நேரத்தில் கர்நாடகாவுக்கு வந்து இவர் போகக்கூடாது, அங்க இருக்கிற முதலமைச்சர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனைத்து எதிர்கட்சிகளும் கடுமையான கண்டன குரலை எழுப்பினாங்க. குறிப்பா கம்யூனிஸ்ட் சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் பி சண்முகம் அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாரு. ஸோ எதுக்காக இவரு வந்து கர்நாடகாவுக்கு போறாரு, அங்க இருக்கிற முதலமைச்சர் எதுக்கு சந்திக்க போறாரு, அவங்க தான் திட்டவட்டமா சொல்லிட்டாங்களே நம்ம காவிரி வந்து படுக்கையில வந்து மேகதாது அணையை நாங்க கட்ட போறோம், தண்ணியை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் போய் பார்த்து என்ன செய்ய போறாரு, இல்ல தண்ணி எடுத்துட்டு கொண்டு வந்துட போறாரா அப்படின்ற முறையில கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாரு. இதுவுமே டிவிகே அரசாங்கத்துக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்க போது எதிர்கட்சிகளால கடுமையான கண்டனங்களை சட்டசபையில எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் கடவுளோட தெய்வாதீதமா என்ன ஆச்சுன்னா, காவிரி டெல்டா பகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான மழை வந்து கர்நாடகா பகுதியில பெய்து கொண்டிருக்கு தொடர்ந்து. இதனால வந்து பாத்தீங்கன்னா நீர், அந்த அணைகள் எல்லாம் வந்து நீர் வந்து நிரம்பி வழியுது. வேற வழியே இல்லாம கபினி அணையிலிருந்து கர்நாடக அரசு வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீரை வந்து திறந்து விட்டாங்க. இப்போ அது வந்து தமிழக டெல்டா பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதுலதான் வந்து தாவேக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நிம்மதி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலயும் திமுகவோட அஸ்திரம் புஷ்பானம் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த நீட் வினாத்தாள் எதிர்ப்புல வந்து மாணவர்கள்லாம் இங்க வந்து தமிழகத்துல போராட்டம் நடத்தினாங்க இல்லையா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சாலைகளை ஆக்கிரமிச்சு போராட்டம் நடத்தின விதமா இருக்கட்டும்,
இருக்கட்டும், ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட விதமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மாணவர்கள் மீது வந்து தவேக காவல்துறை வந்து வழக்கு போட்டது. இந்த வழக்குகள் எல்லாம் தவேக அரசாங்கம் தற்போது வாபஸ் அப்படின்ட்டாங்க. இதை வச்சு ஒரு பிரம்மாஸ்திரத்தை டிஎம்கே விடலாம், அவங்க டிஎம்கே ஐடி விங் மூலயமா எதிர்ப்பு மக்கள்கிட்ட சம்பாதிக்க வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அந்த இடத்துலயுமே அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் கிடைச்சது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அந்த மின்வெட்டு அண்டு மின் கட்டணம் உயர்வு வழக்கத்திற்கு மாறாக அங்கங்க மின் கட்டணம் உயர்வு வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க. இதையும் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மிகப்பெரிய விவாதத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதில் இப்போ பெருசாக வந்து தாவேஸ்கா வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து மின்வெட்டு இருக்குது, மக்கள் வீதியில் இறங்கி போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது உடனடியாக தீர்வு காணலை அப்படின்றது தான் தாவேக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரு இன்னுமே நிலவிட்டு இருக்கு. அது போக மின் கட்டணம் உயர்வு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத வகையில கிட்டத்தட்ட 3.70 லட்சம் புகார்கள் வந்திருக்கிறதா எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களோட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாரு. ஸோ அதன் அடிப்படையில தான் அந்த மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 15,323 மின் இணைப்புகளை வந்து ஆய்வு செய்ததுல எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. குறைஞ்சது அதாவது 100 மின் இணைப்புகளை மட்டும்தான் மாறுபாடு காணப்படுது, அதனால பெரிய வித்தியாசம் இல்லைன்ற அடிப்படையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஆறுதலை தான் தவேகாவுக்கு கொடுத்துருக்கோம். பட் இதனோட பிரதிபலிப்பு நிச்சயமா வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிரொலிக்கும் என்பதில் டவுட் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு சில அமைச்சர்கள் மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பேசான் வந்து நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்னன்னா உளவுத்துறையோட ரிப்போர்ட்டை வச்சுதான் முடிவெடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருக்காராம். அதுல குறிப்பா சில அமைச்சர்களை வந்து தூக்கிட்டு புதியவர்கள் உள்ள கொண்டு வர்றது, ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலாக்காக்களை மாற்றி கொடுக்கணும் அப்படின்றது பிளான் வச்சிருக்காங்க. அது செப்டம்பர் மாதம் நடக்கும், பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு அப்படின்னு சொல்றாங்க. அதுல மாற்றப்படக்கூடிய அமைச்சர்கள் பட்டியலை நம்ம இங்க சொல்லலாம். ஸோ உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா அவர் காங்கிரஸ்ல சேர்ந்தவர், அவரோட செயல்பாடுகள் வந்து சரியில்லை, அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுல வந்து இருக்காருன்ற அடிப்படையில அவர் மாற்றப்படுவதற்கு காங்கிரஸிடம் சொல்லப்படும். அதில் மீதி இருக்கிற 2 அமைச்சர்கள்ல இவரை மாத்திட்டு இன்னொருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல போக்குவரத்துறை அமைச்சர் டிவிகேவை சேர்ந்த தமிழன் பார்த்திபன் அவர்களும் மாற்றப்படுவார்னு சொல்லப்படுது. அதே போல சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து இவங்க மேல வந்துட்டு இருக்கு, அதனால இவங்களும் மாற்றப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது போக நம்மளோட அமைச்சர் சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அதாவது அந்த மாத்திரையை தூள் பண்ணாரு IPL மேட்ச்ல அப்படின்ற அந்த புகார்ல சிக்கி இருந்தார் இல்லையா, அவரோட பதவியுமே மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4 பேர் தான் டாப் த லிஸ்ட்ல இருக்காங்க. இது போக சில அமைச்சர்கள் பேரும் அடிப்படுது. அதுல வந்து கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், அதே போல கமலி கால்நடைத்துறை அமைச்சர், இவருமே வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய வந்துச்சு. ஸோ அதனால இவங்களுமே மாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது போக காங்கிரஸை சேர்ந்த ராஜேஷ் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர், இவருக்கு வந்து பொறுப்பு மாற்றி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்களுக்கு வந்து சமூக நீதித்துறையிலிருந்து முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று வந்தாங்கன்னா அதிமுகவில் இருந்து வந்த ஒரு சில பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னும் பிளான் வச்சிருக்காங்க. பட் அதுக்கு இடைத்தேர்தல் நடக்கணும் இல்லையா? ஸோ அது சம்பந்தமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 தொகுதிகள் வந்து காலியா இருக்கு. அதுல 5 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் நடத்தக்கூடாது அப்படின்றது சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு. இந்த உத்தரவை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் இங்க இருக்கிற 7 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்காம இருக்கிறாங்க. இருந்தாலும் 6 மாத காலம் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இடைத்தேர்தலுக்கு வந்து நடத்தி முடிக்கணும். பட் இந்த 5 பேர் மேலேயும் ஏற்கனவே அதிமுக சார்பாக சபாநாயகரிடம் கட்சி தகவல் சட்டத்திட்டம் மூலமா புகார் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கு, உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 7 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்லப்படுது. அது போக அதிமுகவில் இருந்து வந்த 6 பேர்ல 4 பேருக்கு வந்து மீண்டும் போட்டியிடுவதற்கு
வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் இவங்க எல்லாருமே அப்செட்டாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள், அதாவது விராலிமலை தொகுதிக்கு வாய்ப்பும், மரகதம் குமரவேல் அவர்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 4 பேரும் வந்து மீண்டும் போட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அப்படின்றது நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வச்சிருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த நிறுவனத்தின் மூலியமா சர்வே எடுத்ததுல இவங்களுக்கே திருப்பி கொடுத்தா தோத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இந்த 4 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பது ரொம்ப சந்தேகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த 4 பேரும் இப்போ ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. தெரியாம தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகவில இருந்து இங்க வந்ததை பத்தி அவங்களோட அதிமுக பழைய நண்பர்கள் கிட்ட புலம்பிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, அதாவது தங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இருந்த பதவியும் விட்டுட்டாங்க. இப்போ டிவிகேலயும் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை. ஸோ கட்சி பதவி தருவாங்கன்னு பார்க்குறாங்க, கட்சி பதவியும் தரா மாதிரி தெரியல. இப்படியே இருந்தால் தங்கள் அரசியல் எதிர்காலம் என்ன அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்கு. அதனால தான் என்னவோ அதிமுகவில் இருக்கிற மற்ற எம்எல்ஏக்கள் சில பேர் வர்றதா இந்த பக்கம் இருந்தது, அவங்க எல்லாமே இப்போ யோசிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதே போல பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை, அரசியல் விவகாரங்களையும் உங்களிடம் விவாதிக்க மீண்டும் அடுத்த அதிரடி அரசியல் பார்வையில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.